நீதிமானுக்கு பலன் அளிக்கிற தேவன் உண்டு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஊழியரே, என் நண்பரே, பாடுகள் நடுவிலே போய்கொண்டிருக்கிறதான பரிசுத்தவானே, ஒரு அதா சிக்கத்தரல பரபல கத்த சொல்கிறார், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. உனக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் அலைச்சல்களுக்கு பலன் உண்டு, உன்னுடையதான கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன்னுடைய ஜெபங்களுக்கு பலன் உண்டு. எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. சங்கீதம் 58. தான் கெட்டு போகாதபடி, கிட்டத்தட்ட 57லையும் அதே தான் அங்கே சொல்ல. 57 தப்பி ஓடும்போது நஷ்டம் நேரிடாதபடி, என் ஜீவனுக்கு நஷ்டம் நேரிடாதபடி 57 தலைப்பு. 58 கெட்டு போகாதபடி, நான் அழிந்து போகாதபடி. அல்தஸ்கேத்துங்கிற வாத்தியத்தில் வாசித்து அதே மாதிரி மிக்தான் பாட்டு, ரெண்டுக்கு அடுத்தடுத்த பாடல் தான், ஒரே சூழ்நிலையில் பாடின பாட்டு. மௌனமாக இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுப்புத்தரே நியாய தீர்ப்பு செய்வீர்களோ. இப்போ இவனுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. இவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் இவனுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மோசம். இப்படி சூழல் இருக்கலாம். உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், ஆனாலும் அவர்கள் உங்களுக்காக பேசவில்லை, பேச இயலாதவர்களாக இருக்கிறார்கள், பேச தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, மனுப்பத்தில் நியாயமாக தீர்ப்பு செய்வீங்களா, நீதியை பேச மாட்டீங்களா, மனதார நியாயக்கேடு செய்கிறீங்களேப்பா, மனசாட்சி இல்லாமல் நியாயக்கேடு செய்கிறீங்களே, பூமியின் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்குறீங்களே, கொடுமை பண்ணுறீங்களே. துன்மார்க்க கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேதளிக்கிறாங்க. அவன் பிறந்த நாள்லேருந்து அவன் தீமை செய்கிறவனாக இருக்கிறான். தாயின் வீட்டிலேருந்து பிறந்ததுலேருந்தே பொய் சொல்லி வழி தப்பி போகிறாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் திருத்தவே முடியாது. சர்ப்பத்துக்கு விஷத்திற்கு ஒப்பான விஷம் வாயில் இருக்குது. பேச்சில் வாய் விஷம் நிறைந்தவங்க. ஐயோ, பாம்பாட்டி வினோதமாக ஊதுனாலும் அவர் ஊதும் சத்தத்துக்கு செவி கூடாதபடி காதை அடைக்கிற செவிட்டு உரியனை போல இருக்கிறாங்க. எந்த ஆலோசனை சொன்னாலும் எடுபடாது, எந்த அறிவுரை சொன்னாலும் எடுபடாது. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அப்போ ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே அவங்களுடைய வாயில் பற்களை தகர்த்து போடுங்கப்பா, கர்த்தாவை பாலசிங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடுங்கப்பா. சிங்கங்களை போல இருக்காங்க, கடந்து ஓடுற தண்ணீரை போல் அவங்க கழிந்து போகட்டும்ப்பா. அவள் அன்பு தொடுக்கும்போது சின்னாபின்னமாக போகட்டும்ப்பா. ஒன்றும் எல்லாம் வாய்க்காதே போகட்டும்ப்பா. கரைஞ்சி போகிற நத்த மாதிரி கரைஞ்சி போட்டும்ப்பா. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல, ஆமாம், குறப்பிரசவத்தில் பிறந்த பிள்ளை போல, ஆமாம், அழிஞ்சு போகட்டும்ப்பா. முள்ளு நெருப்பினால் தங்கள் பாலில் சூடேற்றுவதற்குமா பச்சையாக எரிந்து போனதையும் சுழற்காட்டில் அடிச்சுட்டு போகிறோமா. பெரிய காற்று வருதுன்னா எரிஞ்சிட்டு இருக்கிறதான அந்த அடுப்பில் இருக்கிறதான அந்த நெருப்போடு எடுத்துகிட்டு போயிடுமா, அணைஞ்சு போயிடும். இப்படி ஒரு சூழ்நிலை வாழ்ற கழுவார். கர்த்தர் உனக்காக பழி வாங்கும்போது ஸ்தோத்திரம், சந்தோஷப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் சொல்கிறான், நீதிமான் களி கூறுவான், மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய இரத்தத்தில் கழுவுவான்.
எனக்கு விரோதமாய் வந்தவர்களை இருந்து போரை நிறுத்தினார். எனக்கு விரோதமாய் இருந்தவர்களை கர்த்தர் துரத்தினார். எனக்காக அவர் பரிந்து பேசினார். எனக்காக யாவையும் செய்தார். கர்த்தர் அப்படி செய்வார். அப்படி செய்வார். நீதிமான்கள் சத்துருக்களின் வீழ்ச்சியை காண்பார்கள். சத்துருக்கள் வீழ்ந்து போவதை காண்பார்கள். இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே காண்பதில்லை என்று சொன்னார். மறுநாள் காலமே பார்த்தபோது செங்கடலுடைய கரையிலே எகிப்தியருடைய பிரேதங்கள் வந்து ஒதுங்கினதை கண்டார்கள். ஐயோ, தங்களை 40 நாளாய் மிரட்டி கொண்டிருந்த கோலியாத் மல்லாக்க விழுந்து செத்து போனதை மக்கள் கண்டார்கள். ஐயோ, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களே கர்த்தர் தாமே கொடியேற்றுவாராக. கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். அது நடக்கும்போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்காக ஆண்டவர் கிரியை செய்து அவன் சத்துருக்கள் பழிவாங்கப்படும் போது சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, உலகத்தவங்க சொல்லுவாங்க, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டப்பா. அந்த நீதிமானுக்கு பலன் உண்டு. அந்த நீதிமான் அவன் நீதிமானப்பா. அந்த நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் பூமியில் நியாயம் செய்கிற ஒரு தேவனும் இருக்கிறார் ஐயா. அந்த நீதிமானப்பா அவனுக்கு விரோதமாக எழும்புனாங்க, இல்லாமல் போனாங்க. நான் கர்த்தர் அவனுக்கு பலன் அளிக்கிறார். நீதிமானுக்கு பலன் அளிக்கிற தேவன் உண்டு. நீ நான் சொல்கிறேன், அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஊழியரே, என் நண்பரே, பாடுகள் நடுவிலே போய்கொண்டிருக்கிறதான பரிசுத்தவானே, ஒரு அதா சிக்கத்தரால பரவாயில்ல. கர்த்தர் சொல்கிறார், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. உனக்கு பலன் உண்டு. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. உன் அலைச்சல்களுக்கு பலன் உண்டு. உன்னுடையதான கிரியைகளுக்கு பலன் உண்டு. உன்னுடைய ஜெபங்களுக்கு பலன் உண்டு. உன் பிள்ளைகள் தேசத்துக்கு திரும்புவார்கள். நியாயம் செய்கிற தேவன் ஒரு உண்டு. நியாயம் செய்ய மாட்டாரோ? நியாயம் செய்யும் தேவன் ஒரு உண்டு. சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உனக்கு பலன் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 58. இந்த 58வது சங்கீதத்திலையும் துன்மார்க்கருடையதான காரியத்தை குறித்து, தாவீதுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான துன்மார்க்கரை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். என்ன செய்கிறாங்களாம்? துன்மார்க்கர் பிறந்தது முதல் என்ன செய்கிறாங்க? பொய் பேசிக்கிட்டே அலைகிறாங்க. அவங்களுடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவங்க விஷம் போல், பாம்பின் விஷம் போல் என்ன செய்யப்படுறது இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க? செவிட்டு விரியனை போல், எவ்வளவு தான் கூப்பிட்டாலும் கேட்க மாட்டாத செவிட்டு விரியனை போல் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவன் நான் நீதிமானாக இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு பலனை தருவார். ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? துன்மார்க்கரை பழி வாங்கும்போது நீதிமான் என்ன செய்வான்? அதை பார்த்து மகிழ்வான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நிச்சயமாக பூமியில் நியாயம் செய்கிற தேவன் ஒரு உண்டு என்று சொல்லி எல்லா மனுஷர்களும் இதன் மூலமாய் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால் நியாயம் நமக்கு ஒருபோதும் எடுபட்டு போகிறதில்லை. நம்முடைய நியாயம் நிச்சயமாக ஜெயிக்கும். நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதுக்கு இறங்கி ஆமென், தாவீதை அந்த நியாயத்தில் நடத்தின தேவன், நீதியின் பாதையில் அப்பா செமையான வழியில் நடத்தின தேவன், துன்மார்க்கரை வெட்கப்பட்டு போகும்படி செய்த தேவன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. நீர் கர்த்தாவே துன்மார்க்கனை நீர் பழிவாங்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருபோது நீதிமானை கர்த்தாவுடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆகையினால நீர் நீதி செய்கிற தேவன் இந்த உலகம் அறிந்து கொள்ளுமப்பா. அப்படி நீ செய்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.